ஏல அதாவது இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம பிக் பாஸுக்கு தான். பிக் பாஸ் வீட்டில் இந்த ஆதிரை தங்கச்சி இருக்குல்ல, ஆதிரை அந்த தங்கச்சிக்கு தான் அந்த பதிவு. ஆதிரை தங்கச்சிம்மா, இப்போ தான் வீடியோ பார்த்தேன். உன் வீடியோ தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்னென்னா, நீ வந்து அந்த எப்ஜே இருக்கார்ல, அவரு கூட போய் தோளில் கை போட்டு நிற்க தப்பு கிடையாது. ஆனால் இங்கே சோசியல் மீடியாவில் என்ன தெரியுமா வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு, நீ வந்து அவர்கிட்ட நின்று இடத்த தொடுத்த மாதிரி அசிங்கமாக வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அது உண்மையாக பொய்யான்னு உனக்கு தான் தெரியும். அது இங்கே கேமராவில் வந்து அந்த மாதிரி பதிவாயிருக்கு. இப்படித்தான் வந்து திவாகரும் வினோத்தும் சண்டை போட்டதை வந்து விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காரு. வெளியே வந்து உங்களை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வினோத் திவாகர் உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம விஜய் சேதுபதி சார் இது மட்டும் சொல்ல மாட்டாங்க பிக் பாஸில் யாரும். ஆனால் பிக் பாஸில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பிக் பாஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டு. அதனால் ஆதிரி தங்கச்சி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பேர் நல்ல பேர் இருந்துச்சு, இப்போ ஒரு ட்ரோலால் உங்கள் பேர் வந்து கெட்டு போயிடுச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க அசிங்கமாக. அந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஏன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆம்பளைகிட்ட பேசும்போது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளையோ பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி 2 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுங்க. பார்க்குறவங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அது தவறாக தெரியும். அந்த இடத்த கை வேறு இடத்துல வைக்கிற மாதிரி அசிங்கமாக தெரியுது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதே மாதிரி பிக் பாஸில் வந்து திவாகரும் வினோத்தும் முன்னாடி சண்டை போட்டு கிடந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸில் திவாகர் ஒரு வேலை பார்த்துச்சிருக்காரு. திவாகர் உங்களுக்கு கூறு இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி பூரா விஜே பார்வதியை வந்து தங்கச்சி சொல்லிடு. இப்போ திடீர்னு பார்த்தா பார்வதி ஐ லவ் யூங்கிரு. என்னையா இது மானங்கட்ட பொழப்பு? தங்கச்சியை பார்த்தா ஐ லவ் யூங்கிரு. இது கொஞ்சமாக கூறு இருக்கவங்க இருக்குது. ஏதாவது கழுத போகிற வயசில் பூரா உள்ளே இருக்க பூரா பேத்தி வயசு இருக்குது, அவ்வளோ வேறும் பூரா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அழுகிற. என்ன இது வெக்கமா இல்லையா உமருக்கு? இப்போ பார்வதி கூட சண்டை முத்திட்டு என்ன நடக்குன்னே தெரியல பிக் பாஸில். அதனால் அடுத்த ரெட் கார்டு கொடுத்து வெளியே எலிமினேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவாகர் அவர்களே பார்த்துக்கோங்க. ஆதிரி தங்கச்சி இன்னும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக விளையாடு. பிக் பாஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரம் நாமினேஷன் எலிமினேஷன் யார் வரான்னு தெரியல, பார்ப்போம். வரக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்ப்போம் நண்பர்களே. ரைட் நண்பர்களே, உங்கள் வீடியோ எப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.